இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புதியதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு அறிமுக கூட்டமும் பயிற்சி முகாமும் நாளைக்கு நடைபெற இருக்கிறது. எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்களும் எங்களுடைய பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் கலந்து கொள்ளுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக புதுடெல்லி செல்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்றைக்கு கூட மாநில தாக்கூர் கூடியிருந்தாரு. இன்னும் வரையும் நம்ம பார்த்து கூட்டணிக்கான எந்த ஒரு இது குறித்து தலைமை கிட்ட நீங்க பேசுறதுக்காக மேலாக நீங்க குழு அமைச்சர்கிட்ட மாநில தாக்கூர் சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் திமுக தரப்புல எந்த ஒரு இதுவுமே சொல்லல. சரி, அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப புதுடெல்லிக்கு போறேன், நான் போயிட்டு வந்து சொல்றேன். ஓகே, தொடர்ந்து இழுபறி நடந்துட்டு இருக்கு. கூட்டணி இழுபறிலாம் இல்ல, பேசிட்டு இருக்கோம். இழுபறின்ற வார்த்தை வேண்டாம். இழுபறிக்கு எங்க வேலை இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கூட்டணி பத்தியும் காங்கிரஸ் கூட்டணி பத்தியும் என்ன கவலை இருக்கு? அவர் இருக்கிற இடத்துல அவர் கட்சியை விட்டுறாம பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே பாஜக ஆக்டோபஸ் மாதிரி எல்லா கட்சியும் விழுங்கி இருக்கு. இப்போ அடுத்ததா விழுங்க போறதுக்கு தயாரா இருக்கிறது அதிமுக. அதிமுகவை முக்காவாசி விழுங்காச்சு, இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கு. அதை விட்டுறாம அவர் பாதுகாப்பா அவர் கட்சியை காப்பாத்திட்டா அதுவே பெரிய விஷயம். இந்திய கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்க. ஆனா தற்போது வரை என்டிஏ கூட்டணி தங்களோட கூட்டணியை கட்சி தலைவரை மேடை ஏற்றுட்டாங்க. அடுத்த கட்ட நடத்தி நவுந்துட்டு இருக்காங்க. ஆனா திமுக அந்த இந்திய கூட்டணியில இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை கூட தொடங்க. இதே ஒரு அவங்க மேடை ஏறிட்டாங்கன்றீங்க, நாங்க மேடை ஏறாம இருக்கிறோமா? நேற்றுக்கு முதல் நாள் கூட காரல் மார்க்ஸ் சிலை திறப்பு விழாவில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் கை கொடுத்திருந்தோம். எங்கே மேடை ஏறாமல் இருக்கோம்? இப்போ வருகின்ற 12ஆம் தேதி போராட்டம் நடத்த இருக்கிறோம். எல்லோரும் கை கோர்த்து போராட்டம் செய்ய போகிறோம். யாருக்கு எதிராக? பாஜகவுடைய ஒன்றிய ஆட்சிக்கு எதிராக. நாங்கள் எங்கே கை கோக்காமல் இருக்கோம்? நாங்கள் எங்கே ஒன்றா இருக்கோம்? எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். மக்கள் பிரச்சனைக்காக போராடுறோம். ஒன்றிய அரசு எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். ஒரு கருத்து மிகப்பெரிய ஒரு கவசத்தை அது மாதிரி பேசவே இல்லையே. மதுரையில் பத்திரிகையாளர் பாமக விடுதலை சிறுத்தை பற்றி பேசும்போது அதை மாண்புமிகு முதலமைச்சர் தாங்க முடிவு செய்வார். காங்கிரஸுக்கு பிற கட்சிகளுடைய பிரச்சனையில் மூக்க நுழைக்காது. ரொம்ப தெளிவாக சொன்னோம். ஒரு நியூஸ் சேனல் அதை தவறாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதுமாரி சொல்லவே இல்லையே. பத்திரிகையாளர் சந்திப்பில் மதுரையில் அந்த வார்த்தையே வரல. அது இட்டுக்கட்டி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரு பாலாஜி அவர்கள்கிட்ட எதுக்காக இது மாதிரி போட்டிங்க அப்படின்னு கேட்ட பேர் சொன்னார். இல்லைன்னா அது மாதிரி செய்தி வந்ததுன்னாரு. அதுமாரி எந்த காரணத்தையும் கூட்டணியை பற்றி பேசலை. கூட்டணின்னா மாண்புமிகு முதலமைச்சர் முடிவெடுப்பார். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்காருன்னு சொன்னோம். அது தவறான செய்தியை புரிஞ்சுட்டு அவர் தவறாக போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மறுப்பு போட்டிருக்காரு. ஒரு ஜனநாயகம் என்பதே நாடாளுமன்றத்திலிருந்து தான் பிறக்குது. நாடாளுமன்றம் தான் சட்டத்தை உருவாக்குது. அந்த நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெறுவதற்கு அனுமதிக்கணும். அவருடைய கருத்தை கட்சி கருத்தை சொல்லணும். நாட்டு நடப்பை பற்றி பேசுறது நாடாளுமன்றம். பேசவே விடமாட்டேன்னு சொல்றது ஜனநாயகமா? அது சர்வதிகாரம். சர்வதிகாரமான முறையில் நாடாளுமன்றத்தை பாஜக நடத்துகிறது. அதுக்காக தான் பேரவை தலைவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருக்காங்க. போராடுவோம். இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தான் இப்ப முதல் போராட்டமா இருக்கும். எல்லா மாவட்டங்களையும் பாத யாத்திரை நடத்தி இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி திருச்சி, அதுக்கு முந்தின தாம்பரம். திமுக கூட்டணியில் இந்த பேச்சு உடன்படவில்லை. ஆனால் அடுத்த காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்ணுறாங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுத்துங்க. ஓகே, தேங்க்யூ.